ஹாய் நண்பர்களே, மறுபடியும் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் ஒரு புதுவிதமான முயற்சியோடு வந்துள்ளேன். இது என்ன மாதிரி முயற்சின்னா, எல்லாரும் சினிமாஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, ஏன் ரீல்ஸை கூட ரிவ்யூ பண்ணுறாங்க, நம்ம ஏன் மெகா சீரியலை ரிவ்யூ பண்ணக்கூடாது? அந்த மாதிரி முயற்சியில் தான் முதல் முறையாக நேற்று ஒளிபரப்பான சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் என்ற ஒரு நெடுந்தொடரை நான் விமர்சிக்க உள்ளேன், அதுவும் கடுமையாக. எதிர்நீச்சல்ன்றது ஒரு சீசன் 1 வந்து அண்ணன் அமரன் மருமித்து அவர்கள் நடித்து நன்றாக வெற்றிகரமாக ஓடிய ஒரு நெடுந்தொடர். இப்போது அதை நம் ரோஸ் செய்வோம். சரி, இந்த எதிர்நீச்சல்ன்றது நேற்று வந்து ஒரு பர்டிகுலர் சீன், ஒரு கோர்ட் ரூம் சீன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மா ஒரு 4 பசங்க எதிர்ச்சல் வந்து 4 அண்ணன் தம்பிங்க. அந்த 4 அண்ணன் தம்பிங்க வந்து அம்மா வந்து கதறாங்க, ஏன் எதுக்கு ஒரே போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னா. அப்படியே அந்த சீன்லாம் பார்த்தா அது எப்படி இருக்குது தெரியுமா? இவங்க இந்த காலத்தில் வந்து இந்த சின்ன கவுண்டர் சூரிய வம்சம் படம்லாம் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க போல. சரி, அதை விடுங்க. அரெஸ்ட் பண்ண உடனே கோர்ட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. இதுதான் பெரிய காமெடி. எஃப்ஐஆர் போட காணும், எதையும் போட காணும், கோர்ட்டுக்கு கூட்டின்னு போயாச்சு. அடுத்த சீன் கோர்ட்டில். அந்த கோர்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கோர்ட் ரூம் தான். இன்னமும் அட்டையில் செஞ்சு வச்சுருக்காங்க டேபிளில். அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் நடக்கிற சீன்லாம் இன்னும் படம் பார்க்குற மாதிரி அந்த காலத்து டென்ட் கோட்டலில் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி உட்காந்து பாருங்க, இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த அரை மணி நேரம் ஓட்டணும், இந்த அரை மணி நேரம் ஓட்டணுன்றதுக்காகவே இவங்க எடுத்து வச்ச மாதிரியே தெரியும். சரி, அதை விடுங்க. இது நடுவில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணோட அப்பாவை வந்து இந்த 4 அண்ணன் தம்பிங்கன்றவங்க அடிச்சே கொண்டுட்டாங்கன்ட்டு ஒரு கேஸு. அந்த கேஸுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு தான் வந்து சொல்லணும் வந்து அந்த பொண்ணை காணும். எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணை வந்து இவங்க இந்த 4 அண்ணன் தம்பிங்க மறைச்சிட்டாங்க, எங்கே வந்து சாட்சியம் சொல்லிவிடுமான்ட்டு. இந்த நேரத்தில் தான் நம்ம திருச்செல்வா அண்ணன், அதாவது இயக்குனர், அவர் வந்து ஜீவானந்தம்ன்ற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து வண்டியில் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணை ஹெல்மெட் போட வச்சு பைக்கில் வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து அடியாளுங்க, எல்லா தெருலும் அடியாளுங்க நிற்கிறாங்க. ஆனால் அடியாளுங்க பின்னாடியே வந்து பைக் எடுத்துன்னு போகிறாரு. இதை பாருங்கள், இந்த சீனை பாருங்கள். அது ஒரு பெரிய காமெடி. இதில் என்ன ஒரு மேட்டர்னா, அவங்க வந்து ஜட்ஜ் அம்மா வந்து சொல்கிறாங்க வக்கீல் அம்மா கிட்ட, அவங்களுக்கு கோர்ட் நேரம்லாம் வீணாக்கக்கூடாது, 5 நிமிஷம் தான் உங்களுக்கு நேரம் டைம் தருவேன், அதுக்குள்ளே அந்த பார்கவி என்ற பொண்ணை, பார்கவி தான் நினைக்கிறேன், அந்த பொண்ணை வந்து சொல்லணும் என்ன நடந்துச்சுன்ட்டு. சரி, அவரும் ஸ்பீடாக அஜித்குமார் ரேஞ்சுக்கு வண்டியை ஓட்டி அப்படி இப்படி மின்னல் வேகத்தில் கோர்ட்டுக்கு வந்துட்டார்ப்பா. எல்லா அடியாளுங்க கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டோம். வந்தாச்சு. வந்து அந்த அம்மா 10 நிமிஷமாக நிற்கிது. அந்த பொண்ணு அந்த என்ன வாக்குமூலம் கொடுக்கணுமோ அந்த பொண்ணு 10 நிமிஷமாக நிற்கிது, வாயை திறக்கல. அதுக்கு ஜட்ஜ் அம்மா வந்து அதை கத்துது, இந்த மாதிரி அம்மா நீ பேச மாட்டியா, அது இதுன்னு பேசுது. பேசின உடனே வந்து என்ன நடக்குதுன்னா, இல்லைங்க நான் சாட்சி சொல்லுவேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த அம்மா நல்லா சாவித்ரி தேவி கொலாபரேஷனோட, ஜோதிகா நயன்தாராவோட சிங்கர்னேஷனோட, இவங்க எல்லாரோட இதில் அந்த அம்மா வந்து பேசுது. நல்லா அப்படியே ஆக்ரோஷமாக பேசுது. பேசி முடித்த உடனே அவங்க அந்த 4 அண்ணன் தம்பிங்க, தருதல் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்டாட்டிங்கெல்லாம் அந்த புருஷனுங்க எதிர்த்து சொல்கிறாங்க.
சொல்லிகிட்டு இருக்கும்போது புருஷனுங்களை எதிர்த்தன்றதை விட அந்த ஃபஸ்ட்டு முதல் அண்ணனையும் 3வது பையனையும் தான் வந்து அக்யூஸ்டுங்க. இதில் என்ன ஒரு காமெடின்னா, அந்த 3வதுக்காரன் 1ஆம் நம்பர் தருதலை அவன் வந்து ஒரு செட்டப்பை வேற கூட்டின்னு வந்துட்டான் கோர்ட்டுக்கு. ஏங்க இது கோர்ட்டாங்க, இதை பாருங்கள் செட்டப்பை கூட்டின்னு வந்து வச்சுருக்கான். இது கோர்ட்டாங்க, ஒன்றுமே புரியல. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த கோர்ட் லொக்கேஷனு இந்த சீன்லாம் பார்த்தா இவனுங்க கேஸை தவிர அந்த கோர்ட்டில் வந்து வேறு கேஸே இல்லைன்ற மாதிரி தான் வந்து சித்தரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் சீரியல்லாம் பார்ப்பீங்க நார்மலாகவே, பகல் நேரத்தில் கூட ஆம்பளைங்கள்லாம் வீட்டிலே இருப்பாங்க, ஏதோ ஒரு சண்டை நடக்கும் அது இதுன்னு. இவனுங்கெல்லாம் வேலைக்கே போக மாட்டாங்களான்ற ஒரு பெரிய டவுட் இருக்கும். சரி அதை விடுங்க, இந்த ரோஸ்ட்டுக்கு வருவோம். அந்த முதல் அண்ணனும் 3வது பையனும் இவங்க 2 பேர் தான் அக்யூஸ்ட். அவங்க மேலே வந்து அந்த மருமங்க, தட் மீன்ஸ் அவங்க பொண்டாட்டிங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதில் இந்த அண்ணனையும் தம்பியும் காப்பாற்றுன்னு 2வது ஒரு தருதலை இருக்கான் இல்லையா, அவன் என்ன போய் அவனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்காது. அவன் போய் சாட்சி குண்டில் ஏறி, இல்லைங்க நான் தாங்க அந்த பொண்ணோட அப்பனை அடித்து கொண்டுட்டேன், இது ஏன் அடித்து கொண்டானா அவனோட அண்ணனோட பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறானோ, தர்ஷனன்ற பையன். அதுக்காக அந்த காண்டில் வந்து அடித்து கொண்டாங்க போல். செஞ்சது வந்து அண்ணனும் இவனோட தம்பியும். ஆனால் இவன் தப்பு ஏற்றிக்கிட்டு இவன் ஜெயிலுக்கு போகிறான். அந்த ஆள் இந்த அடுத்த சீனை வெளியில் வர சீன் எப்படின்னா, காலரை தூக்கிட்டு ஷர்ட்டை தூக்கிட்டு அண்ணனும் அந்த 3வது தம்பியும் வராங்க. இந்த 4 மருமக பொண்ணுங்களும் தருதலை மாதிரி வெயிட் பண்ணிட்டு கோர்ட்டில் வர இந்த அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ரெண்டாவது பையன் சொல்லிருக்கும்போது அந்த அவன் பொண்டாட்டி கத்துது, இந்த அநியாயத்துக்கு இந்த ஆள் ஏன் போய் சொல்கிறான் அப்படி இப்படின்னு. கோர்ட்டா என்னங்க அது, இதை பாருங்களேன் கொஞ்சம். இதுக்கெல்லாம் முன்னாடி ஹைலைட் என்னென்னா, அந்த முதல் பையன் அவங்க அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வராங்கன்னு சொன்னாலே அவங்க அம்மா கிட்ட ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறான், நான் நிஜமாகவே நான் வருவேன் நீ எதிர்பார்த்துட்டு இருந்தா எனக்காக சமைச்சு வை, இல்லாட்டி நாங்கள் வரலன்னு நீங்கள் முடிவெடுத்தா எங்களுக்கு ஏதோ தீபத்தை ஏற்றி வையோ, ஃபோட்டோக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சேலஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டான் அவன். இதுதாங்க கதை. இது ஒரு சீரியல்லு. இதை வந்து மக்கள் டிஆர்பி ரேட்டிங்காக அப்படி பார்த்துட்ருக்கீங்க. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் எங்கள் 1/2 மணி நேரம் நேரத்தை வீணாக்குனதுக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.